نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தனது அருள்மறை திருக்குர்ஆனில் முஸ்லிம்கள், இஸ்லாமை பின்பற்றி வாழுகிற, அல்லாஹுவை நம்புகிற முஃமின்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பொது சட்டம் ஒன்றை சொல்லுகிறான். எந்த முஃமினாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அல்லாஹுவும் ரசூலும் ஒரு விஷயத்தை முடிவு செய்துவிட்டால் அதிலே அவர்களுக்கு எந்த விதமான மறுபரிசீலனைக்கோ மாற்றுவதற்கோ ஏற்காமல் இருப்பதற்கோ அவர்களுக்கு வாய்ப்பில்லை, முகாந்திரமில்லை என்கிறது திருக்குர்ஆன். வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின், எந்த ஒரு முஃமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹுவும் ரசூலும் ஒரு விஷயத்தை முடிவு செய்துவிட்டால் அன் யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், தங்களுடைய காரியத்தில் அவர்களுக்கு இஷ்டம் என்பது இல்லை. விரும்பினால் ஏற்கலாம், விரும்பாவிட்டால் ஏற்காமல் இருக்கலாம் என்கிற ஒரு சூழல் அங்கே கிடையாது என்று அல்லாஹு தாலா சொல்லித் தருகிறான். அன்பானவர்களே, இந்த ஆயத்தை விளங்குவதற்கு முன் ஒரு செய்தி. மனித அறிவு பலவீனமானது. மனிதனுடைய புலன்களெல்லாம் பலவீனமானவை. ஐம்புலன்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா, கண், காது, மூக்கு, இதெல்லாம் இந்த நுகருதல், சுவைத்து உணருதல், கேட்குதல், பார்க்குதல், இவைகள் எல்லாமே ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்களும் பலவீனமானவை. ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்கு அப்பால் ஒரு லிமிட்டை தாண்டி விளங்க முடியாது. சரி, மனித அறிவில் வைத்து விளங்கலாமே, புலன்கள் தோற்கும் இடத்தில் அறிவால் விளங்கலாம் என்றால் நம்முடைய அறிவும் ஒரு லிமிட்டடு தான். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால் அறிவையும் சிந்திக்க முடியாது. குறிப்பாக மரணத்திற்கு பிந்தைய மனிதனின் நிலை குறித்து இந்த விஷயங்களில் நம்முடைய அறிவு பரிபூரணமானது என்று சொல்ல முடியாது. சொல்ல போனால் மனிதனின் அறிவுக்கு பெயர் அது குறுமதி, சிற்றறிவு, அவ்வளவுதான். அவனுக்கு பேரறிவு கிடையாது. எனவே புலன்களாலும் விளங்க முடியாத போது, அறிவாலும் சிந்தித்து உணர முடியாத போது நமக்கு வாழ்வியல் வழிகாட்டியாய் ஒன்று தேவை. முஸ்லிம்கள் இதை வஹி என்று சொல்லுவார்கள். அதாவது இறைவனின் முடிவை ஏற்று செயல்படுதல். நான் எனது புலன் சொல்லுகிறபடி நடக்க மாட்டேன், என் அறிவு சொல்கிறபடி நடக்க மாட்டேன். அல்லாஹ் தீர்ப்பு செய்து ஒரு விஷயத்தை சொல்லுகிறான், இறைவனுடைய திருமூலம், அது அல்லாஹுவின் வஹி. தீர்க்கதரிசிகள் என்கிற நபிமார்களுக்கு இறைவன் சட்ட விளக்கங்களாக எதை சொல்லிக் கொடுத்தானோ அவைகளுக்கு வஹி என்று பெயர். அதை நான் செய்வேன். இவ்வாறு வஹியின் மூலமாக அகிலத்திற்கு அருளப்பட்ட இறைவனின் சட்டங்களுக்குத்தான் ஷரியத்து சட்டங்கள் என்று பெயர். அந்த ஷரியத் சட்டங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு விஷயத்தில் மாத்திரம் வழிகாட்டவில்லை, எல்லா விஷயத்தையும் வழிகாட்டுகிறது. பிறப்பிலே இருந்து இறப்பு வரைக்கும், இறப்பிற்கு அப்பாலும், தொட்டிலே இருந்து சுடுகாடு வரைக்கும் அதற்கு அப்பாலும், இது எல்லாவற்றிலும் ஷரியத் இருக்கிறது. ஒரு பிறந்த குழந்தையின் பாங்கு, காதிலே பாங்கு சொல்லப்படுவதிலே இருந்து தொடங்கி ஒரு குழந்தை பரிணாம வளர்ச்சிகளின் மூலம் இந்த மண்ணிலே வாழுகிற காலமெல்லாம் அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையோ, அந்த மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை சட்டங்களும், அது திருமணமாக இருக்கலாம், இறப்பாக இருக்கலாம், விவாகரத்தாக இருக்கலாம், வாரிசுரிமையாக இருக்கலாம், எந்த சட்டங்களானாலும் ஷரியத்து சட்டத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது, தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வாறு ஒரு முஸ்லிம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் வழிகாட்டல் தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக மனிதர்கள் உருவாக்குகிற சட்டங்களை விட
எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் என்ன சட்டத்தை சொல்லி தந்தானோ அதுதான் நிறைவானது. முழு சட்டங்களையும் இறக்கி கொடுத்த இறைவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு ஒரு 2.5 மாதத்திற்கு முன்னாலே அவர்கள் செய்த கடைசி அந்த ஹஜ் யாத்திரையின் போது ஆற்றிய உரையில் இறைவன் இந்த வாசகத்தை சொல்ல சொன்னான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன் என்றால் என்ன பொருள் தெரியுமா? இனி யாரும் புகுத்துவதற்கும் உரிமை இல்லை, உள்ள இருக்கிற சட்டங்களை வெளியே எடுக்கவும் உரிமை இல்லை. இந்த மார்க்கம் நிறைவானது, இஸ்லாம் கமாலானது, ஈமான் பரிபூரணமாகிவிட்டது. புதிய சட்டங்கள் இனி வர முடியாது, ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை அப்புறப்படுத்தவும் முடியாது. இந்த அறிவிப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விட்டு சற்றேற குறைய 80 நாளில் அவர்கள் வஃபாத்தாகி மறைவை நம்மை விட்டும் அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஷரீஅத் இறைவனால் சட்டங்களாய் தரப்பட்டு இந்த மண்ணிலே அவைகள் தொகுக்கப்பட்டு குர்ஆனிலேயும் நபி மொழிகளிலேயும் பதிவு செய்யப்பட்டு இன்றளவுக்கும் உலக முஸ்லிம்கள் அதை பின்பற்றுகிறார்கள் என்பதல்ல, உலகம் அழியும் நாள் வரைக்கும் இஸ்லாம் இருக்கும், அது சொல்லுகிற ஷரியத் சட்டங்கள் இருக்கும். அதை யாரும் மறுதலிக்கவோ பரிசீலனை செய்யவோ மறுக்கவோ முடியாது. முஸ்லிம்கள் தங்கள் உயிரினும் மேலாக அல்லாஹுவையும் ரசூலையும் மதிப்பவர்கள், ஏற்றவர்கள், அதற்காக என்ன விலையும் கொடுக்க தயாரானவர்கள். ஷரியத் சட்டத்தை பாதுகாக்க அதற்காக போரிடுகிற உண்மை போராளிகளாய் உலகம் முழுக்க யாருடைய நெஞ்சத்திலெல்லாம் ஈமானிய ஈரம் இருக்கிறதோ, இஸ்லாத்தினுடைய உணர்வு இருக்கிறதோ, அவர்களெல்லாம் அதை எப்பாடுபட்டேனும் காப்பாற்றுவார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் குர்ஆனின் பல்வேறு இடங்களில் இது போன்ற வார்த்தைகளை கேட்பான். ஒமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமி யூகினூன். அல்லாஹுவை விட அழகிய சட்டம் சொல்பவன் யார்? யாராலும் முடியாது. உலகத்தில் மனிதர்கள் உருவாக்கிய சட்டங்கள் தடுமாற்றங்களோடு நிறைவேற்றப்படுகிறது, பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படுத்தப்படுகிறது. அகிலத்தை படைத்தவனுக்குத்தான் அகிலத்தின் போங்கு குறித்து தெரியும், வருங்காலம் குறித்து தெரியும். நிகழ்காலத்திலே நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை வைத்து மனிதன் சட்டம் இயற்றுவான். வருங்காலத்தை பற்றிய தூர நோக்கு அவ்வளவு தூரம் அவனால் போக முடியாது. ஆனால் காலம் உள்ளளவுக்கும் உலகம் அழியும் வரைக்கும் உலகத்தின் போங்கு எப்படி இருக்கும் என்பது இறைவனுக்கு தெரியும். எனவே அவனை விட அழகிய சட்டம் சொல்பவர்கள் யாரும் இல்லை. இந்த சட்டங்களுக்கெல்லாம் ஷரியத் சட்டங்கள் என்று பெயர். அன்பானவர்களே, ஷரியத் சட்டத்தில் முஸ்லிம்களின் மீது முக்கியமான 5 கடமை உண்டு. ஷரியத் சட்டங்களில் 1, அந்த சட்டங்களை ஷரியத் சட்டங்களை அறிந்திருக்க வேண்டும். 2வது, ஷரியத் சட்டங்களின்படி நடக்க வேண்டும். 3வது, ஷரியத் சட்டங்களுக்காக வேண்டி பிறருக்கு அதை அழைப்பு தர வேண்டும், அழைப்பியல். 4வது, ஷரியத் சட்டங்களின்படியே தங்களுக்குள் தீர்ப்பு செய்ய வேண்டும். 5வது, அந்த சட்டங்களுக்கு ஆபத்து என்றால் வலிமையோடு போராடவும் வேண்டும். அறவழியில், அனுமதிக்கப்பட்ட வழியில் அதை போராடுவதற்கு தன்னாலான பங்களிப்பை செய்ய வேண்டும். அறிந்திருத்தல், செயல்படுதல், அழைப்பு தருதல், அதன்படியே தீர்ப்பு செய்தல், அதை காப்பாற்றுவதற்காக வேண்டி தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்தல். பொதுவாக உலகத்தின் எந்த மூலையில் ஒரு முஸ்லிம் வாழ்ந்தாலும் அனுமதிக்கப்பட்ட வழியில் அவனை கட்டுப்பாடோடு இருக்க சொன்னால் இருப்பான். அலசம்இ வத்தாஆ என்பது இஸ்லாமிய மரபு, இஸ்லாமிய அடிப்படை. பணிந்தோம், கட்டுப்பட்டோம், சரியாக இருக்கிறவரை, ஷரியத்திற்கு உட்பட்டு இருக்கிறவரை. ஒரு ஆளுகிற அரசுக்கு, அரசியல் அமைப்பிற்கு, அதிகாரிகளுக்கு, அதிகார வரம்புகளுக்கு கட்டுப்படுவோம் நிச்சயமாய். எந்த அளவிற்கு என்றால், உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்படுபவன் ஒரு கருப்பினத்தைச் சேர்ந்த அழகு இல்லாத அடிமை நியமிக்கப்பட்டாலும் அவர் தலைமைத்துவத்திற்கு வந்துவிட்டால் அந்த தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும். எதுவரை? ஷரியத்தில் அவர் எல்லை மீறாதவரை. ஷரியத் சட்டத்திற்கே ஆபத்து என்றால் ஃபைன் உமிர பிமஅசியத்தின் ஃபலா சம்அ வலா தாஅத. இது நபிகளாரின் வார்த்தை. ஏதேனும் ஒரு பாவச் செயலுக்காக வேண்டி உத்தரவிடப்படுமானால் அந்த நேரத்தில் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கேட்க வேண்டும் என்கிற தேவையும் இல்லை. பொதுவாக இஸ்லாமிய சட்டங்களுக்காக என்ன விலை கொடுத்தேனும் முஸ்லிம்கள் அதை பாதுகாக்க அமல் செய்ய முன் வருவார்கள்.
கொஞ்சம் இதுல ஏதாவது சமரசம் செய்யலாமா? ஷரியத் சட்டத்தை எடுத்துவிட்டு அல்லது இஸ்லாமிய கொள்கைகளை கொஞ்சம் அடிப்படைகளை தகர்த்து விட்டு கொஞ்சம் சமரசம் செய்யலாமா? சமரசம் இல்லாமல் சண்டமாருதம் செய்பவன் முஸ்லிம். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மக்காவில் அன்றைக்கு வாழ்ந்த பல தெய்வ கொள்கை வழிபாடு உடையவர்கள் பேசினார்கள். என்ன பேசினார்கள்? நமக்கிடையே எதற்கு வம்பு? நீ பணத்திற்கும் கட்டுப்படவில்லை, பதவி ஆசைக்கும் கட்டுப்படவில்லை, பெண் தருகிறோம் என்று சொன்னாலும் கட்டுப்படவில்லை, மொத்தத்தில் உலகத்தினுடைய மோகம் குறித்து என்ன ஆர்வம் காட்டினாலும் நீ கட்டுப்படவில்லை. இதனால் நமக்கிடையிலே பிரிவும் பிளவும் பகையும் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வருகிறது. ஒன்று செய்யலாம், நமக்கிடையிலே ஒரு சமரச உடன்பாடு. நீ சொல்லுகிற அல்லாஹுவை மட்டும் வணங்குதல், அது நாங்கள் 1 வருஷம் அதை செய்கிறோம். அடுத்த ஆண்டு நாங்கள் வணங்குகிற தெய்வங்களை எல்லாம் நீ வணங்க வேண்டும். நஅ்புது இலாஹக சனத்தன் வ தஅ்புது ஆலிஹதனா சனத்தன். இப்படி ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று முன்வந்த போதுதான் அந்த புகழ்பெற்ற வாசகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரியனை ஒரு கையிலும் சந்திரனை ஒரு கையிலும் தந்தாலும் என்னுடைய கொள்கையில் நான் உறுதியாக இருப்பேன். 1 ஆண்டு இப்படி 1 ஆண்டு இப்படி என்பதெல்லாம் இல்லை. என் உயிர் உள்ளவரை, உயிரின் உடம்பிலே உதிரம் உள்ள வரைக்கும் நான் எனது ஷரியத்தின்படி தான் நடப்பேன். இதுதான் ஷரியத்து குறித்த ஒரு முஸ்லிமினுடைய நிலைப்பாடு. வேற வார்த்தையில சொல்றதுன்னா, அவன் நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. மாற்றுவதற்கோ மாற்றம் குறித்து யோசிப்பதற்கோ இதுல அந்த கருத்து சொல்லுவதற்கான உரிமைகள் இல்லை. பொதுவா ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸுக்கு கட்டுப்பட்டு ஐ அக்ரி அப்படின்னு சைன் பண்ணிட்டா, நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டா அந்த ரூல்ஸுக்கு கீழே வந்துருவோம். நம்ம இல்லை நாங்கள் அதை யோசனை பண்ணி சொல்றோம்னா அது அக்ரிமெண்ட்டே கிடையாது. முதல்ல மார்க்கத்தின் அக்ரிமெண்ட் என்ன தெரியுமா? அல்லாஹுவும் ரசூலும் சொன்ன சட்டங்களை பின்பற்றி நான் வாழுவேன் என்பதுதான் ஒரு முஸ்லிமாக இருப்பதற்கான வாக்குறுதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பிரிதொரு நேரத்தில் எதிரிகள் இப்படியும் பேசினார்கள். என்னன்னா, இஅதி பிகுர்ஆனின் கைரி ஹாதா அவ் பத்தில்ஹு. குர்ஆன்ல இருக்குது, இஅதி பிகுர்ஆனின் கைரி ஹாதா அவ் பத்தில்ஹு. எங்களுக்கு பிடிக்காத ஏராளமான செய்திகள் இந்த குர்ஆனிலே இருக்கிறது. எனவே இந்த குர்ஆனுக்கு பதிலாக வேற ஒரு குர்ஆனை கொண்டு வாங்க, நாங்க ஏத்துக்கிறோம். அவ் பத்தில்ஹு, அல்லது இந்த குர்ஆன்ல இருக்கிற விஷயத்தை எல்லாம் நீங்க மாத்துங்க. ஒன்று மாத்தி கொடு அல்லது வேற குர்ஆன் கொடு. இந்த 2 கோரிக்கைகளோடு பெருமானாரை சந்தித்து பேசிய எதிர்கூட்டத்தினுடைய தலைவர்களிடம் பதிலை நாயகம் சொல்லவில்லை, அல்லாஹு சொல்லுகிறான். என்ன வாசகம் தெரியுமா? குல் மா யகூனு லி அன் உபத்திலஹு மின் தில்காஇ நஃப்ஸி. நான் எனது புறத்திலே இருந்து என் இஷ்டத்திற்கு மாற்றுவதற்கு எனக்கு அனுமதி இல்லை. இதுதான் முஸ்லிமின் நிலைப்பாடு, இதுதான் இஸ்லாமின் நிலைப்பாடு, இதுதான் ஷரியத்தின் நிலைப்பாடு. குல் மா யகூனு லி அன் உபத்திலஹு, நான் மாற்ற முடியாது. என் புறத்திலே இருந்து நானாக திருத்தவோ மாற்றவோ செய்ய முடியாது. அதற்கு பெயர் ஷரியத். ஷரியத்தினுடைய சட்டம் என்பது மனித குலம் மாற்றத்திற்கு உட்படுத்த முடியாத சட்டங்கள். அன்பானவர்களே, பாடப்புத்தகங்களை காலத்திற்கேற்ப மாற்றுகிறார்கள். சிலபஸ் மாறுகிறது, பாடங்கள் மாறுகிறது, பாடத்திட்டம் மாறுகிறது, அரசியலமைப்பு சட்டங்கள் கூட மாற்றப்படுகிறது. அநேகமாய் உலகத்தில் குர்ஆன் எந்த நாட்டில் ஆட்சி மொழி புத்தகமாக இருக்கிறதோ, அரசியலமைப்பாக இருக்கிறதோ, அந்த நாட்டை தவிர உலகத்தின் எல்லா நாடுகளிலும் அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்படுகிறது. ஏன் இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டும்? பாட புத்தகம், அரசியலமைப்பு சட்டம் எல்லாம் விட்டு விடுவோம், வேதங்களையே மாற்றுகிறார்கள். பழைய அமைப்பில் வேதங்கள் இல்லை, அது எதுவாக இருந்தாலும். நிறைய சமய புத்தகங்கள், ஆகமங்கள், உபநிடதங்கள், வேதங்கள், அவற்றின் வாசகங்கள், வரிகள், வாக்கியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. இன்னும் எங்களுடைய சமய புத்தகம் அது தோன்றிய நாளிலிருந்து, வந்த நாளிலிருந்து, அது எழுதப்பட்ட நாளிலே இருந்து அது இன்னும் மாறவில்லை என்று சொல்லுவதற்கு முஸ்லிம்களை தவிர உலகத்தில் யாரும் இல்லை. இது மற்றவர்களை குறை காண அல்ல, இது ஒரு பெருமிதமானது. குர்ஆனில் மாற்றம் கொண்டு வர முடியாது. ஷரியத்திலே கை வைக்கவோ மாற்றவோ
வாய்ப்பில்லை, அனுமதி இல்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் கலீஃபாவாய், முஃமின்களின் தலைவராய், ஜனாதிபதியாய் பொறுப்பேற்று கொண்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மரணத்திற்கு பின்னால் சிற்சில மாற்றங்களை கொண்டு வரலாமே என்று உலகாதாய நோக்கில், சுயலாப நோக்கில் சில பேர் ஜகாத் என்கிற ஏழைகளுக்கு பங்கிட்டு தரப்படுகிற அந்த ஜகாத்தை தர மறுத்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை இங்கே கவனத்திற்குரியது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அயன்குசு வ அன ஹய்யுன். மார்க்கத்தை குறைப்பார்களா நான் உயிரோடு இருக்கிற போது? மார்க்கத்திலே சட்டம் குறையுமா நான் உயிரோடு இருக்கிற போது? சட்டம் குறைப்பதற்கும் அனுமதி இல்லை, கூட்டுவதற்கும் அனுமதி இல்லை. அதிகப்படுத்தவும் முடியாது, தேவையில்லை என்று எவற்றையும் தள்ளி வைக்கவும் முடியாது. அயன்குசு வ அன ஹய்யுன். நான் உயிரோடு இருக்கிறப்பவே குறைத்து விடுவதை அனுமதிப்பேனா என்று கேட்கிறார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. ஆகச் சுருக்கமாய் அன்பானவர்களே, ஷரீஅத் சட்டம், யாராலும் இதை சட்டமாக்கி கொள்ளுங்கள் என்று புதிதாய் புகுத்த முடியா. இதை குறைத்து விடுங்கள் என்று இருக்கிற சட்டத்தை யாராலும் எடுக்கவும் முடியாது. இதுதான் ஷரியத் சட்டத்தினுடைய நிலைப்பாடு. இதையெல்லாம் பேச இப்போது வருவதற்கு காரணம், சமீப காலங்களில் இந்தியாவில் ஒரு சத்தம், அந்த சத்தத்திற்கு இப்போது கொஞ்சம் உயிர் கொடுக்க துவங்கி இருக்கிறார்கள். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கல்வி, ஒரே 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 என்று எல்லாம் யூனிஃபார்மாக இருக்க வேண்டும் என்று இயங்கினார்கள். இந்தியாவிலே இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி ஆதார் கார்டு இருக்கிறது, ஒரே மாதிரி பேன் கார்டு இருக்கிறது, ஒரே மாதிரி எல்லாம் இருக்கிறது. ஏன் ஒரே மாதிரி சட்டம் இருந்தால் என்ன என்கிற ஒரு முட்டாள்தனமான முடிவை சில பேர் முன்மொழிய அது விவாத பொருளாக மாறியது மட்டுமல்ல, நாட்டின் ஆங்காங்கே 1-2 இடங்களில் அதை முயற்சிக்கலாம் என்று களத்திலே இறங்கி இருக்கிறார்கள். கேட்கறதுக்கு நல்லா தெரியுது, பார்க்கறதுக்கு. ஆமா, எல்லாத்துக்கும் ஒரே சட்டம், நல்லது தானே? இல்லை, அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மதத்திற்கும் அவர்கள் மதத்தின்படி செயல்பட வழங்கி இருக்கிற அனுமதியை ரத்து செய்கிறது, கேலிக்குள்ளாக்குகிறது. சொல்ல போனால் அரசியல் சட்டத்தை அவமதிக்கிற செயல். நான் ஒரு இந்து முறைப்படி வாழ வேண்டும், வாழ எனக்கு அனுமதி உண்டு. நான் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவ முறைப்படி வாழ எனக்கு அனுமதி உண்டு. நான் ஒரு முஸ்லிம், இஸ்லாமிய சட்டப்படி வாழ எனக்கு அனுமதி இருக்கிறது. இது இந்தியாவினுடைய பெருமிதத்திற்குரிய, வேற்றுமையில் ஒற்றுமை காணுகிற பாரதத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கரு இது. இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை என்ன தெரியுமா? செக்யூலரிசம், மதச்சார்பின்மை. அதற்கு பேராபத்து விளைவிப்பதை போல பல்வேறு புதிர்களுடன், புரியாத செய்திகளுடன் ஒரு பொது சிவில் சட்டத்தை உத்தராகண்ட் மாநிலத்தில் இன்றைக்கு அமல்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு வகையில அவங்க பெருமிதமா வேற இதை சொல்லிக்கிறாங்க, இந்தியாவிலேயே பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்திய, அமலாக்கிய, நாட்டிலே நடைமுறைப்படுத்திய முதல் மாநிலம் எங்கள் மாநிலம் என்று சொல்லுகிறார்கள். சரி, சட்ட விதிகளையும் அதற்குள்ள இருக்கிற உட்கிடக்கைகளையும் கூறுகளையும் ஆராய்ந்து பார்க்கலாம் என்று புறப்பட்டால் ஒண்ணுமில்லை, முழுக்க முழுக்க முஸ்லிம்கள்கிட்ட இருக்கிற சட்டத்தை மாத்திரம் எடுத்து விட்டுருக்காங்க. ஒரு பொது சிவில், அந்த மதத்துக்கு ஒரு 10-15 சட்டம் சொல்லணும், இந்த மதத்துக்கு ஒரு 10-15 சட்டம் சொல்லணும், இஸ்லாத்துக்கும் 10-15 சட்டம் சொல்லணும். ஆனா வந்திருக்கிற பொது சிவில் முஸ்லிம்களின் மீது கை வைப்பதை மாத்திரம், அவர்கள் உயிரிடம் மேலாக மதிக்கிற ஷரியத்திலே மாத்திரம் கை வைப்பதை குறியாக கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களின் திருமண முறையிலே மாற்றம், விவாகரத்திலே மாற்றம், குழந்தை தத்தெடுப்பு நடவடிக்கைகளில் அந்த சட்டங்களில் மாற்றம், பாகப்பிரிவினையில் மாற்றம். நல்லா தெரிஞ்சுக்கணும், இது எல்லாமே குர்ஆனில் ஏற்கனவே கூறப்பட்டது. நபிமொழிகளின் வாயிலாக அது முன்மொழியப்பட்டு 1500 வருஷமாக இந்த மண்ணில் இது நடைமுறையில் இருக்கிறது. இஸ்லாமிய திருமணம் இதுதான், இஸ்லாமிய விவாகரத்து இதுதான், இஸ்லாமிய பாகப்பிரிவினை இப்படித்தான். திடீரென்று உத்தரகண்ட் மாநிலத்தினுடைய முதல்வர் சொல்லுகிறார் என்று இஸ்லாமிய பாகப்பிரிவினை எப்படி மாற்றிக்கொள்ள முடியும்? இஸ்லாமிய திருமணத்தையும் அதன் போங்கையும் எப்படி மாற்றிக்கொள்ள முடியும்? முழுக்க முழுக்க இந்த 4 இஸ்லாமிய சட்டங்களிலே கை வைத்திருக்கிறார்கள். நிக்காஹுவினுடைய சட்டம், பலதார மனம் கூடாது, ஒரு மனைவி இருக்கிற போது இன்னொரு மனைவிக்கு அனுமதி இல்லை, பாகப்பிரிவினையில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம அளவு சொத்து, ஆணுக்கு கொடுக்கிற மாதிரியே பெண்ணுக்கு,
சில பேர் கவர்ச்சியாக இந்த சட்டங்களை மேடையில பேசுவதற்கு அழகாக தோன்றுகிற வகையில் நயத்தக்க வகையில் பேசி இது சரிதானே என்பது போல கொண்டு வருகிறார்கள். அப்பட்டமாக ஒரு சமயத்தினுடைய சட்ட பிரச்சனைகளில் தலையிடுவது என்பது ஒரு 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 கொடூரமானது. அது இந்த நாட்டு மக்களுக்கு இழைக்கிற துரோகம் இல்லை, அரசியலமைப்பு சட்டத்திற்கு இழைக்கிற துரோகம். யாரு உட்கார்ந்து குழு அமைச்சு இந்த சட்டத்தை எல்லாம் பொதிச்சு விட முடிவு பண்ணானுங்களோ தெரியல. நாங்கள் இப்போதும் சொல்லுகிறோம், இந்த நாட்டில் வாடுகிற பெரும்பான்மை சகோதரர்களான இந்துக்களுக்கு கூட உன்னால ஒரு சட்டம் சொல்ல முடியாது. இந்துக்கள்ல வேற வேடிக்கை என்ன தெரியுமா? உத்தராகண்ட் அறிமுகப்படுத்தி இருக்கிற இந்த பொது சிவில் சட்டத்துல எல்லாரும் கட்டுப்படுவாங்கன்னு சொல்லிட்டு கீழே ஒரு எக்ஸெப்டேஷன் வருது, பழங்குடி இனத்தை தவிர. இப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? அவனை உன்னால கட்டுப்படுத்த முடியாதுன்னு அர்த்தம். அவர்களுக்கென்று தனி ராஜ்யம், அவங்க திருமணம் வேற, அவங்க இறப்பு வேற, பிறப்பு வேற, அவங்களுடைய குழந்தை வளர்ப்பு வேற, உணவு முறைய வேற, லைஃப் ஸ்டைலே வேற. பழங்குடி இனத்திற்கு பொருந்தாதான். முஸ்லிம்கள்லாம் இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணுமா? இது என்ன மாதிரியான பொது சிவில்? யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் யூனிஃபார்ம் வேணுமே, அங்கேயே உடைஞ்சு போச்சே. கொடுமை என்ன தெரியுமா அன்பானவர்களை? சொல்ல வெக்கமாக இருக்கிறது. லிவிங் டுகெதர் என்று சொல்லி ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு மேல்நாட்டில் பரவலாகவும் இந்தியாவின் சிற்சில இடங்களிலும் தோன்றுகிறது அல்லவா? திருமணமே செய்யாமல் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழுதல். அதாவது இஸ்லாம் எல்லாம் குடும்ப அமைப்பு சார்ந்த மார்க்கம். இந்தியா கூட ஃபேமிலி ஓரியன்டட் கண்ட்ரி, அது குடும்ப அமைப்பு சார்ந்த நாடு. அதை சிதைக்கிறார்கள் பொது சிவில் சட்டத்தின் மூலம். ஒரு ஆணும் பெண்ணும் எனக்கென்ன என்று ஆடு மாடுகள் போல ஒரு சட்ட அங்கீகாரமும் பெரியவர்கள் குடும்பத்தினர்களின் எந்த விதமான ஆசிகளும் இல்லாமல் தானா ஒன்று சேர்ந்துக்குதல்ல, அந்த லிவிங் டுகெதருக்கு அந்த நாட்டினுடைய பொது சிவில் சட்டம் சட்ட அங்கீகாரம் தந்திருக்கிறது. தாராளமா 2 பேர் யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம், சேர்ந்துக்கிட்டு 2 பேரும் குழந்தையும் பெற்றுக்கலாம். அந்த குழந்தைய நாங்கள் லிவிங் டுகெதர்ல 2 பேர் சேர்ந்து வாழ்றோம், இந்த குழந்தை எங்களுக்கு பிறந்துச்சுன்னு சொன்னா அந்த குழந்தைக்கும் சட்ட அங்கீகாரம், அந்த குழந்தை எல்லாத்தையுமே பதிவு செஞ்சுக்கிறாங்க. இது எந்த மதத்திலாவது புனிதத்தன்மையோடு இருக்கிறதா? இந்த கேடுகட்ட வாழ்க்கை. யாரும் யாரோடும் சேர்ந்து கொள்ளலாம், குழந்தையும் பெறலாம், அவைகளுக்கு சட்ட அங்கீகாரத்தும் தர முடியும். இஸ்லாத்தில் இதற்கு முன்னால் அப்படிப்பட்ட அங்கீகாரம் தரப்பட்டிருந்தது. இஸ்லாம் வருகைக்கு முன்னால் இஸ்லாம் அதை தடை செய்தது. அதற்கு முத்தா என்று பெயர். யாராவது ஒரு பொண்ணுகிட்ட போய் நம்ம 2 பேரும் 6 மாசம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்துக்குவோன்னு சொல்றது, அல்லது ஒரு 3 வருஷம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்துக்குவோன்னு சொல்றது, அல்லது பிசினஸ் ட்ரிப்பா ஒருத்தர் 4 மாசம் போறாருன்னு வைங்களேன், எங்கேயாவது ஒரு 4 மாசம் போன உடனே அந்த நாட்டில் உள்ள ஒரு பொண்ணுகிட்ட 4 மாசம் நீ எனக்கு மனைவி ஆயிரி, இவ்வளவு காசு வாங்கிக்கோ, இவ்வளவு செட்டில்மெண்ட்னு பேசி அக்ரிமெண்ட் சைன் ஆயிட்டா அவங்க 2 பேரும் 4 மாசத்துக்கு கணவன் மனைவி. இந்த திருமணத்திற்கு முத்தா என்று பெயர். குறுகிய கால சுகம் அனுபவிக்கும் திருமண நடைமுறை. இஸ்லாம் வந்த உடனே இதை தடை செய்தது. ஒரு குடும்ப அங்கீகாரம் இல்லாமல் சேர்ந்து கொள்ளுவது என்பது எப்போதும் ஒத்து வராது. அது மனித சமூகத்தின் கட்டமைப்பையும் உள்கட்டமைப்பையும் மாற்றிவிடும் என்பதில் திடமான அழுத்தமான நம்பிக்கை கொண்ட இஸ்லாம் அதையெல்லாம் தடை செய்தது. ஆச்சரியமா இருக்கு, நீ உத்தராகண்ட்ல பொது சிவில் சட்டம் கொண்டு வந்திருக்கிய, அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு மார்க்க அறிஞர்கள் அழைக்கப்பட்டார்களா? நான் கிறிஸ்தவத்துல கை வைக்க போறேன், இஸ்லாத்துல கை வைக்க போறேன், இந்து சமயத்துல கை வைக்க போறேன்னா நீ இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களை அழைத்து சட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதித்தாயா? அல்லது கிறிஸ்தவத்தினுடைய பாதிரிகளை அழைத்து, திருச்சபையில உள்ளவர்களை அழைத்து, அதனுடைய யாரு ஆத்தரைஸ்டு பெர்சன்ஸோ அவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி இப்படி ஒரு சட்ட மாற்றத்திற்கு நீங்கள் தயாரா என்றெல்லாம் கருத்து கேட்டார்களா? ஒண்ணுமே இல்லை. மார்க்க அறிஞர்களை பங்கேற்காமல் சமய சட்டங்களிலே கை வைப்பதற்கு நீங்கள் யார்? வேணும்னா உங்க மாநிலத்திற்குள்ள கொஞ்சம் பேர், அதுவும் கூட முழுசா இல்லை, பழங்குடி இனத்திட்ட போய் நான் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன்னா நீ காட்டை விட்டு திரும்பி வர முடியாது. அந்த பழங்குடி இனத்தவர்களின் ஏரியாவை விட்டு வர முடியாது. ஒரு சட்ட மாற்றம் என்றால் அந்த மதத்தினுடைய அறிஞர்களை கலந்தல்லவா ஆலோசிக்க வேண்டும். ஆங்கிலேய ஆட்சி 1772 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினர், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவை ஒன்றுபடுத்தி இதன் சட்டங்களை வடிவமைக்க முற்பட்ட போது எப்போ முஸ்லிம்களுக்கு ஏதாவது அவர்களின் சட்டம் என்றால் ஆங்கிலேயன் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களை அழைப்பான்.
அந்த அடிப்படையில் ஏராளமான உலமாக்கள் 47க்கு முந்தைய ஆங்கிலேய அரசில் ஆலோசனை சொல்லுவதற்காக சட்ட முன்வடிவுகளை வைப்பதற்காக வேண்டி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கோர்ட் வரைக்கும் போய் உலமாக்கள் தங்களுடைய கருத்தை, விவாதத்தை, தங்கள் தரப்பு நியாயத்தை பேசுவார்கள். இது ஆங்கிலேய ஆட்சியை விட மோசமாவில் இருக்கு. அந்த சமயம் சார்ந்த அறிஞர் பெருமக்களையே கலக்காம முதல்ல இந்த பொது சிவில் சட்டம் உன்னை யார் நிர்பந்தித்தது? எந்த நாட்டில் அப்படி கொண்டு வந்திருக்காங்க? உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்காவில் பொது சிவில் கிடையாது, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பொது சிவில் கிடையாது. அங்கெல்லாம் ஸ்டேட்டுக்கு ஒரு சட்டம், ஸ்டேட் புளோரிடால உள்ள சட்டம் வேற, அந்த பக்கத்து கலிபோர்னியாவுக்கு செல்லாது, அங்க இருக்கிறது நியூயார்க்குக்கு எடுக்காது. ஸ்டேட்டுகள்ல சட்டம் மாறுபடுகிறது. ஒட்டுமொத்த பிரிட்டனுக்கும் ஒரே சட்டம், முஸ்லிம்களுக்கும் அப்படித்தான், கிறிஸ்தவர்களுக்கும் அப்படித்தான், அங்க உள்ள வேற சீக்கியர்களுக்கு அப்படித்தான் சொல்ல முடியுமா? இந்தியாவில் இருக்கிற சீக்கியர்களை நீ ஒரு பொது சிவில் சட்டம்னு சொல்லி கட்டுப்படுத்திட முடியுமா? சீக்கியர்கள் சும்மா இருந்திருப்பாங்களா? அன்பானவர்களே, நிறைய நாட்டில், ஏன்னா அந்த நாட்டுக்கெல்லாம் தெரியும் மதத்தினுடைய விஷயத்துல போய் தலையீடு கூடாது என்பதை பல்வேறு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் விளங்கி வச்சிருக்காங்க. இவர்கள் மாத்திரம்தான் இப்போது இது பொது சிவில் என்று அரசியல் ஆதாயத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு இவர்கள் தயாராயிருக்கிறார்கள். சொந்த நாட்டில் ஒரு நாட்டிலேயே சட்டம் சரியா சொல்ல முடியும். விபச்சாரம் தமிழகத்தில் குற்றம், மராட்டிய மாநிலத்தில் குற்றம் அல்ல. அங்க விபச்சாரத்திற்கு அழைக்கலாம், ஈடுபடலாம், அதை சட்ட ரீதியாக அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அங்கீகரிக்கப்பட்டது. குஜராத்தில் இருக்கிற மதுவிலக்கு தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் இருக்கு, அங்க மதுக்கடை வைக்க முடியாது. ஒவ்வொரு பக்கத்து மாநிலத்திலே கூட உங்களால் ஒரே சட்டத்தை கொண்டு வர முடியாது. பின்னெங்க யூசிசி, யூனிஃபார்ம் சிவில் கோட் என்பதெல்லாம்? மீண்டும் நாங்கள் ஒரு பரிசோதனை அடிப்படையில் உத்தராகண்ட் போன்ற மாநிலங்களை பார்த்து சில பேர் இறங்கலாம். நான் மீண்டும் சொல்லுகிறோம், இது விஷ பரீட்சை. இஸ்லாமை பொறுத்தவரை, ஷரியத் சட்டத்தை பொறுத்தவரை எதிர்த்தால் வீரியமாகும், வீறு கொண்டு வளரும். எக்கச்சக்கமான சாட்சிகள் அதற்கு உண்டு. நீங்கள் எதிர்க்க என்றைக்காவது அதை தடை, பாங்கு தடைன்னு நீ கொண்டு வர்ற, பாங்கு தடை செய்யறதுனால தொழுகாம இருந்துருவாங்களா? தொழுகையை தடை செய்ய முடியுமா? முடியாது. கல்லூரிக்குள் புருகா போட்டு வந்தால் விடமாட்டோம் கொக்கரித்தார்கள் நிறைய பேர். நாடு முழுக்க ஹிஜாபை எந்த பொம்பளையாவது கழட்டி போட்டிருக்கிறதா உங்களுக்கு நினைக்கிறீங்களா? நீங்க முன்பை விட அதிகமாயிருக்கிறதே ஒழிய அது குறைந்த பாடெல்லாம் இல்லை. மாட்டுக்கறி வைத்திருந்தவனை கொலை செய்தீர்கள், சாப்பிட்டவனை கொலை செய்தீர்கள், மாட்டுக்கறி கடைக்காரன் எல்லாம் பாதிக்கப்பட்டான். எத்தனை படுகொலை மாட்டுக்கறிக்காக இந்த நாட்டில். நான் கேட்குறேன், சாப்பிட்றது நின்றுச்சா? எல்லா மாநிலத்திலையும் கூட உணவு திருவிழான்னு போட்டால் பீஃப் கடை ஏன் வைக்கலன்னு போராடுகிறது இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகம். நீ மாட்டுக்கறிக்கு 4 பேர்த்து கொலை பண்றதுனால மாட்டுக்கறி நின்றுச்சா? ஒரு பிள்ளைய காலேஜுக்குள்ள புருகா போட விடலனால நாட்டில் புருகா குறைஞ்சுதா? உங்களுடைய முட்டாள்தனத்தினுடைய உச்சகட்டம் இது. நாங்கள் கேட்க வருவது, ஷரியத் சட்டத்தால் யாருக்கு என்ன தீமை? என் மார்க்கம் சொல்றபடி நான் கல்யாணம் பண்றேன், உனக்கு என்ன டிஸ்டர்ப்? என் மார்க்கம் சொல்லுகிறபடி நான் விவாகரத்து செய்கிறேன், உனக்கு என்ன தொந்தரவு? எனக்கு பிடிக்கிற ஆடை ஒரு பெண் ஹிஜாப் புர்காவை அவளுக்கு பிடிக்கிறது, அவள் பாதுகாப்பு கருதி அவள் அணிந்து கொள்ளுகிறாள். ரோட்ல போற மற்றவங்களுக்கு என்ன அதனால பிரச்சனை? ஷரியத் சட்டங்கள் பொதுவாக அடுத்தவர்களுக்கு இடையூறு செய்யும் சட்டங்களாக ஒருபோதும் இருக்க முடியாது. எனவே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், இது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை, இது ஒரு உணர்ச்சி பூர்வமானது. இஸ்லாமியர்கள் அல்ல, நாங்கள் உலகத்திற்கு உரத்து சொல்லுகிறோம். 100 பேர் ஒரு மதத்தை பின்பற்றுகிறார்கள்னு வச்சுருந்தாங்க. மொத்தமாகவே அந்த மதத்துல 100 பேர் தான் இருக்காங்க. அந்த 100 பேர் கூட அவனுடைய சமய சட்டங்கள்ல போய் கை வச்சா விடமாட்டான், ஒத்துக்க மாட்டான். 100 பேர் கொண்ட சமயமே ஒத்துக்கொள்ளாத போது உலகத்தில் சுமார் 200 கோடி பேர் வாழுகிற ஒரு மார்க்கத்தினுடைய சட்டத்தை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் தண்ட மெஜாரிட்டி இருக்குதுங்கிற கோணத்துல நாங்கள் மாற்றுகிறோம் என்ற முற்படுவது வடிகட்டிய முட்டாள்தனம். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், ஷரியத்தை பொறுத்தவரை எங்கள் நிலைப்பாடு, ஷரியத் சட்டத்தை நம்புவோம், அறிவோம், செயல்படுவோம், அதை கொண்டே தீர்ப்பளிப்போம், எந்த பாடுபட்டாவது அதை பாதுகாப்போம். எல்லாம் வல்ல இறைவன்
இதே சொந்த மண்ணான இந்திய மண்ணில் இஸ்லாமிய சட்டங்களோடு ஷரியத் சட்டங்களோடு வாழும் சூழலை அல்லாஹ் நமக்கு அத்தகைய வாய்ப்புகளையும் வசதிகளையும் அல்லாஹ் தருவதோடு அந்த விஷயத்தில் உறுதியாக நிலைத்திருக்க தேவையான மனப்பக்குவத்தையும் உறுதியையும் மனோதிடத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. சிறுபான்மை சமயத்தவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் எந்த தீய சக்திகளையும் அல்லாஹ் உன் பொறுப்பில் ஒப்படைக்கிறோம், நீயே அவர்களை பார்த்து கொள்வாயாக. ஜஸாக்குமுல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.